நீங்கள் சூனியத்தை உண்மை என்று நம்பக்கூடியவர்களா? சூனியம் பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது என்பதை தெரிந்து கொள்ள விருப்பப்படுகிறீர்களா? அப்படி என்றால் இந்த வீடியோவை பாருங்கள். இப்ப சூனியம் குறித்து நம்ம மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்றோம். என்ன பிரச்சாரம் பண்றோம்? சூனியம் என்பது பொய், அதுக்கு உண்மை தன்மை கிடையாது, அது ஒரு பித்தலாட்டம், கண்கட்டி வித்த, இஸ்லாத்துல அதற்கு சக்தி இருப்பதாக நம்ப கூடாதுன்னு சொல்றோம். சூனியம்னா ஒண்ணும் இல்லை, அது ஒரு பொய்யானது, கண்கட்டி வித்த, இஸ்லாத்துல இல்லாதது, அதை நம்ம நம்ப கூடாதுன்னு சொல்றோம். நம்ப கூடாது, சூனியத்துக்கு சக்தி இல்லை அப்படின்னு சொல்றோமா? சும்மா சொல்கிறோமா என்று கேட்டால் சும்மாலாம் சொல்லல, குர்ஆன் வசனங்களை எடுத்து காட்டி சொல்றோம். நபிகள் நாயகத்தினுடைய பொன்மொழியை மக்கள் மத்தியிலே வாசித்து காட்டி சொல்றோம். குர்ஆன் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், சூனியக்காரர்களுக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நடந்த சூனியத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது தன் கருத்தை அல்லாஹ் அங்கே பதிவு செய்கிறான். அதை கண்கட்டி வித்த என்றுதான் குறிப்பிடுகிறான். சஹரு அயுனன் நாசி, மக்கள் கண்களை வயப்படுத்தினார்கள். அப்ப சூனியம்னா கண்கட்டி வித்த, இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான் என்று குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டி சொல்றோம். நபிமொழிகள் இப்படி பல வசனங்கள், பல நபிமொழிகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. லா யதுகுலுல் ஜன்னத ஆக்கும் வலா முஃமினுன் பிஸ்ஹிர், பெற்றோரை நோவினை செய்பவன் சுவனத்திற்குள் நுழைய மாட்டான். அதே போல சூனியத்தை உண்மை என்று நம்பக்கூடியவனும் சுவனத்திற்குள்ளே நுழைய மாட்டான். இது யார் சொன்னது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நபிமொழி. சூனியத்தை உண்மை என்று நீ நம்பினால், சூனியத்துக்கு சக்தி இருப்பதாக சொன்னால் உனக்கு சொர்க்கத்தில் இடம் இல்லை. ஏனென்றால் சூனியத்தை உண்மை என்று நம்பக்கூடியவன் சுவனத்திற்குள் நுழைய மாட்டான் என்று நபிகள் நாயகம் சொல்லிவிட்டார்கள். அப்ப சூனியத்துக்கு சக்தி இல்லை என்று நாம பிரச்சாரம் செய்கிறோம். குர்ஆன் வசனங்களை வச்சு பிரச்சாரம் பண்றோம், ஹதீஸ்களை சொல்லி பிரச்சாரம் பண்றோம். அவர்களை போல இல்லாததை வாயில் வந்ததை சொல்லி இட்டுக்கட்டி பிரச்சாரம் பண்ணல. ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க சூனியத்தை நம்ப கூடாது, அதுக்கு சக்தி இல்லை, நபிமொழியை சொல்லி பிரச்சாரம் பண்றோம். இதையும் அவர்கள் ஏற்க மறுக்கிறார்கள். வழிகாட்டில் இருக்கக்கூடியவர்கள் இல்ல சூனியத்துக்கு சக்தி இருக்கு, அதை நாங்க நம்பத்தான் செய்வோம். என்ன காரணமா? இமாம்கள் நீங்க சொன்ன கருத்தை யாருமே சொல்லலையே. நீங்கள் சூனியத்துக்கு சக்தி இல்லைன்னு சொல்றீங்கல்ல, தௌஹீத் ஜமாத் ஆகிய நம்மை பார்த்தவர்கள் சொல்கிறார்கள். இந்த கருத்தை புகாரி இமாம் சொல்லல, முஸ்லிம் இமாம் சொல்லல. வழக்கம் போல இமாமுடைய பட்டியலை வாசித்து காட்டி இந்த இமாம்கள் சொல்லல, அதனால நாங்க நீங்க சொல்றதை ஏத்துக்க மாட்டோம். இது நேர்வழியா? இது வழிகேட்டின் அடையாளம் இல்லையா? திருக்குறானில் அல்லாஹ் இதைத்தானே படித்து படித்து நமக்கு சொன்னான். மறுமை நாளிலே நரகத்தில் கிடைக்கின்ற மக்கள் அவர்கள் நரகத்தில் வீழ்ந்ததற்கான காரணம் என்ன? குர்ஆன்ல இருக்குதான்னு பார்க்க மாட்டாங்க, ஹதீஸ்கள்ல இருக்குதா ரசூலுல்லாஹ் சொன்னாங்களான்னு பார்க்காம எங்க இமாம்கள் சொல்லலையே, எங்க முன்னோர்கள் காட்டிய வழியில இது இல்லையே என்று பார்த்த காரணத்தினால் தானே அவர்கள் நரகத்திற்கு போனார்கள். யௌம துகல்லபு வுஜூஹுஹும் பின்னார், அந்நாளில் சில முகங்கள் நரகில் புரட்டப்படும். அப்படி நரகில் புரட்டப்படுகிற மக்கள் சொல்வார்கள், யகூலுன யா லைதனா அதாஅனா அல்லாஹ் வ அதாஅனா ரசூல், நாங்க அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டிருக்க கூடாதா, தூதருக்கு கட்டுப்பட்டிருக்க கூடாதா? இன்னா அதாஅனா சாதத்தனா வ குபரானா ஃபஅதல்லுன சபீல், எங்களில் உள்ள தலைவர்களுக்கும் இமாம்களுக்கும் பெரியார்களுக்கும் கட்டுப்பட்டோம், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படல. இமாம்களுக்கும் பெரியார்களுக்கும் முன்னோர்களுக்கும் கட்டுப்பட்டோம், ரசூலுல்லாஹ்வுக்கு கட்டுப்படல. அப்ப அல்லாஹ் சொன்னானான்னு பார்க்கல, ரசூல் சொன்னார்களா என்று பார்க்காமல் இமாம்கள் சொன்னாங்களான்னு பார்த்தோம், முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்களான்னு பார்த்தோம். அதையெல்லாம் பார்த்து பார்த்து நடைபெற்றதின் விளைவு இன்றைக்கு நரகத்தில் கிடைக்கிறோமே என்று புலம்புவார்கள். இவ்வளவு தெளிவா அல்லாஹ் சொன்னதற்கு பின்னாலையும் இவர்கள் தங்களுடைய கருத்தை மாற்றிக் கொண்டார்களா? இன்றளவும் அவருடைய வாதம் இதுவாகத்தான் இருக்கிறது. நாம என்னென்ன கேள்விகள் எழுப்பினாலும் சரி, அதற்கெல்லாம் பதிலளிக்க மாட்டார்கள். அவர்களிடமிருந்து வருகிற ஒரே கேள்வி, இதை எந்த இமாம் சொன்னார்? இது இமாம்களின் மீது உள்ள குருட்டு பக்தி இல்லையா? ஒரு கருத்தை சத்தியமா அசத்தியமா என்பதை முடிவு செய்வதற்கு அந்த முடிவுக்கு சொல்கிற அதிகாரத்தை குர்ஆன்ல இருந்து நீங்க பாப்பீங்களா அல்லது இமாம்களின் கூட்டிலிருந்து பாப்பீங்களா?